ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 8/8/2024 கர்ணியா ப்ளஸ் KN 534க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி வியாழக்கிழமைக்கு பார்க்குறதுனால நம்ம எப்போதும் போல் வியாழன் ரிசல்ட்டை எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ஏபிசி போலில் வந்து 212 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 128,212. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 801, அதுக்கு முந்தின ட்ரா 904ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான எக்ஸாமில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5D 4Dயோட வந்து நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் 5 6 கூட்டும்போது கழிக்கும் போதும் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது, அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 754லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 478. இதில் நம்ம எடுக்க போகிறது 5D 4Dங்கிறதுனால இதில் 5D 4D வந்து நம்மளுக்கு 78. ஸோ இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் எதை கூட்டணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு 5 6. இந்த 5 6 நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் கூட்ட போகிறோம். அதனால் 10க்கு 0 மிச்சம்னா ஆட் பண்ண வேண்டாம். 7ஓட 5 கூட்டினோம்னா 2, 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 2 அல்லது 4. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 754க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர். இப்போ இந்த 754க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 824. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து பிசி கிடச்சிருக்கு நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான், ஏன்னா நம்மளுக்கு பெய்ட் சேவை ஹிட் ஆகிருக்கு. இப்போ 824க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 824க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 575. இதில் நம்ம எடுக்க போகிறது 75. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ், அதோட நம்ம 5 6 மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 5ல் 7 போயிடுச்சுன்னா 2, 5ல் 6 போயிடுச்சுன்னா 1, 2 அல்லது 1. நம்மளுக்கு இந்த 824க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 2 அல்லது 1. இப்போ நம்மளுக்கு இந்த 824க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 682 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு சி. இப்போ 682க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 194. இதில் நம்ம எடுக்க போகிறது 94. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் 5 6. 9ஓட 5 கூட்டினோம்னா 4, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 40 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் 4 அல்லது 0. இப்போ இந்த 682க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 904. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 0. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது மறுபடியும் பிசி. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, ரெண்டாவது ட்ரா சீபோர்டு, மூணாவது ட்ரா நம்மளுக்கு பிசி. இப்போ 904க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 502. இதில் நம்ம எடுக்க போகிறது 02. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் 5 6. இப்போ இதை கழிச்சிடலாம். 0ல் 5 போயிடுச்சுன்னா 5, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 5 அல்லது 4. நம்மளுக்கு இந்த 904க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல் 5 அல்லது 4. இப்போ இந்த 904க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு அதே ரிசல்ட் தான் 904 அடிக்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 4. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவில் ஃபஸ்ட்டு ட்ரா பிசி, ரெண்டாவது ட்ரா சி, மூணாவது ட்ரா பிசி, நாலாவது ட்ரா சி. இப்போ 904க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 730. இதில் நம்ம எடுக்க போகிறது 30. இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ்.
இப்போ இதை கூட்டிடலாம் நண்பா. கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரது கிடையாது நண்பா. மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் நண்பா. இப்போ 30 நம்ம 5 6 ப்ளஸ் பண்ணிடலாம். 5 3 கூட்டினா 8, 0 6 கூட்டினோம்னா 6, 8 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 904க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 6. இப்போ நம்ம 904க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 801. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தீங்கன்னா தடவையாக நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஏன்னா ஏ போர்டு இது வரைக்கும் வரவே இல்லை இந்த மெத்தட் படி. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது பாஸ். இப்போது 801க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 339. இதில் நம்ம எடுக்க போகிறது 39. இதோட -56. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 9ல் 6 போயிடுச்சுன்னா 3, 2 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 801க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 3. இப்போ இந்த 801க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 212. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. இந்த 212 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதில் தான் நண்பா நம்ம நம்பர்ஸ் எடுக்க போகிறோம், அதாவது சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்ம பார்த்தோம். ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வந்து ஏசி போர்டில் ஹிட் ஆகிருந்துச்சு. ஸோ சேம் ஃபார்மேட் தான் நான் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இப்போது நம்ம இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 212. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 128. இதில் நம்ம எடுக்க போகிறது 28. இதோட இந்த ட்ரா ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 2 5 கூட்டினோம்னா 7, 8 6 கூட்டினோம்னா 4, 7 அல்லது 4. இதுதான் இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு கொடுத்துறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். 7 அல்லது 4, 7 அல்லது 4 இந்த ட்ராவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ராவில் லக் இருந்தால் இதில் பெய்ட்ஸு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7 4, அப்படி இல்லாட்டனா 4 7. டபுளாக இருந்தால் 4 4 7. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம்பா. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கெஸ்ஸிங் பிடிப்படாத நண்பர்கள் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங் படி 7 அல்லது 4 இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இது எல்லாமே வியாழன் ரிசல்ட்டை வச்சு தான் கெஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயின் வந்திருக்கு. ஸோ இந்த ட்ராவில் லக் இருந்தால் பெயிட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை 8/8/2024 கருணியா ப்ளஸ் கேஎன் 534க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.